வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரோட 4 சுடிதார் தான் மொத்தமாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்கு கட் பண்ணிடலாம். இது 4 டிசைனுமே சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, உயரம் வந்து 5.5 இன்ச்சு. இப்போ வெத்தலை நெக்கு மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அடித்து திருப்பிடுங்க. இது கேன்வாஸ் வராது. 4க்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கவங்க கூட ஈஸியாக இந்த நெக்கு டிசைன் பண்ணிடுவீங்க. 4மே வேறு நெக்கில் வேறு டிசைனில் இருக்கும். அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்டு நம்ம எட்ஜிலே தையல் போட்டுடலாம். இது எல்லாமே தனித்தனியாக போட்டது தான். அவ்வளோவா வந்து யாருக்கும் தெரியல சுடிதார்ன்றதுனால. அதனால் சரி சேர்த்து போட்டிருக்கேன். நானும் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு நெக் டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக 4 சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ எட்ஜிலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எட்ஜிலே தையல் போட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு லைனிங்லாம் வச்சுட்டு பைப்பிங் கொடுத்துடலாம். ஃபேண்ட்டு வந்து க்ரீன் கலரில் பைப்பிங் கொடுத்துருங்க. கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. திருப்பிட்டு அந்த நம்ம தையல் போட்டது மேலேயே தையல் போடுங்க. தள்ளி போட்டுற வேணாம். இப்போ நம்ம உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம். உருட்டி அழகாக பைப்பிங் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்துடலாம். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கொடுத்துருங்க. உருட்டி ஒரே மாதிரி கொடுங்க. இப்போ வந்து நான் வந்து பட்டையாக கிராஸ் பீஸ் அடிக்கிறேன். அதாவது 1.25 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு அது 2ஆக மடித்து ஓரத்தில் தையல் போடுறேன். இது நம்ம அடித்து திருப்பிடலாம். பெரிய ஊசி வச்சு திருப்பி எடுத்துருங்க. திருப்பி எடுத்துட்டு நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதாவது வந்து நம்ம இந்த நெக்கிலேருந்து லைட்டாக இப்படியும் இந்த வாக்குலேயும் நீங்கள் நல்லா வரைஞ்சி விட்ருங்க. நான் வரைஞ்ச மாதிரி. இப்போ நம்ம டிசைன் பண்ணலாம். பைப்பிங்கை விட்டு தள்ளி தான் நான் தைக்கிறேன். பைப்பிங்கை விட்டு தள்ளி தைங்க. நம்ம கீழே வர கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம். மேலே வந்து சின்னதாக வச்சுட்டு கீழே வர லைட்டாக அந்த ஷேப் கொடுத்து அகலப்படுத்திடுங்க. நான் வந்து ஒரு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அந்த கோட்டு மேலேயே வச்சு தைச்சிட்டு வாங்க. கோட்டு மேலேயே தைச்சிட்டு வரலாம். தைச்சிட்டு இப்போ நான் மடக்கி விட்ற மாதிரி நீங்களும் மடக்கி விடுங்க. அதாவது ஒரு ஃப்ளிட்ஸ் மாதிரி கீழே கொடுத்து அப்படியே நம்ம திருப்பி விட்டுறலாம். அப்படியே திருப்பிடுங்க. இப்போ வந்து நம்ம அது வந்து நல்ல முக்கோணமாக வர்ற மாதிரி பண்ணிவிட்டு திருப்பிடுங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் நம்ம வளைச்சி கொண்டு வந்த மாதிரி இங்கிட்டும் நீங்கள் வளைச்சி கொண்டு போயிருங்க. இது கிராஸ் பீஸுன்றதுனால உங்களுக்கு நல்லாவே வளைச்சி கொடுக்கும். இப்போ நான் அந்த குட்டியாக முக்கோண பீஸ் ரெடி பண்ணுறேன். சின்னதாக, அதாவது வந்து அகலம் வந்து 1.25 இன்ச்சு, உயரம் வந்து 1.25 இன்ச்சு. அவ்வளோதான், குட்டியாக தான் வரும், ரொம்ப பெருசாக வராது. இப்போ நான் ஒரு பக்கம் டிசைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இன்னொரு தையல் போட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம எப்படி பண்ணலான்றதை சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இப்போ வந்து உள்ளே கொடுத்து நெருக்கமாக நம்ம வச்சுட்டு வந்துடலாம். நெக்குக்கு கையில் வந்து பெரிய ஊசி வச்சுக்கோங்க. அந்த பிசுரெல்லாம் தெரியும். நல்லா உள்ளே தள்ளி விட்டு தைச்சிட்டு வாங்க. இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் தைச்சிடலாம். இது வீட்டில் அணில் வளர்த்தது, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது நல்லா விளையாடுவோம் பயங்கரமாக. இப்போ வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம தைச்சி விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. இப்போ வந்து மேலேயும் ஒரு 3 பீஸ் ரெடி பண்ணி நம்ம வந்து முக்கோணமாக கொடுத்துடலாம். 3 பீஸ் ரெடி பண்ணி மேலே ஒன்று கொடுத்துருங்க.
இப்போ நல்லா ஒரு 2 பக்கமும் நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. 2 தையல் கூட போட்டு விட்ருங்க. ஏன்னா வந்து அந்த இடம் ஹார்டாக இருக்கும், பிரிஞ்சு போயிடும். அதனால் 2 தையல் கூட போட்டு விட்ருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நெக் டிசைனு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கீழே வந்து நான் ஒயிட் கலரில் பாசி குட்டி அந்த தட்டை பாசி வச்சு விட்ருக்கேன். ஒரு 5 பாசி கீழே பார்டர் கொடுத்துருக்கேன். கைக்கு ஆம்கோலுக்கெலாம் எல்லாமே பைப்பிங் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். அடுத்த ட்ரெஸ் வந்து இதிலேயே வந்து மெட்டீரியல்லே டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனை வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுவும் ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே நம்ம தைக்க போகிறோம். நெக்கோட உயரம் வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேன். அகலம் வந்து 3 இன்ச்சு எப்பயும் போல். ரவுண்டாக கொண்டுட்டு வந்து கீழே வந்து நம்ம வி ஷேப்பில் கொண்டுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் நெக் போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறமா கீழே வந்து வி ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து லைனிங்கில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். அழகாக தைச்சிட்டு வாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பிடலாம். இந்த நெக்கு வந்து ரெடிமேடில் அதிகமாக ஸ்டிச் பண்ணுவாங்க. ரெடிமேடில் வந்து நிறைய இந்த நெக்கு வந்து இந்த நெக் டிசைன் வந்து நிறைய இதுக்கு வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அங்கங்கே கட் பண்ணிவிட்டு கார்னர்லாம் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு நம்ம திருப்பி எட்ஜிலே தையல் போட்டுடலாம். நல்லா கரெக்டாக எட்ஜிலே தையல் போட்டுருங்க. இது வந்து நம்ம பேண்ட் கிளாத் வச்சு மேலே ஒரு லைன் கொடுக்க போகிறோம். இப்போ பேண்ட் கிளாத் வந்து நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் 1.25 இன்ச்சுக்கு. இந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம 2ஆக மடித்து நம்ம அதுக்கு நம்ம ரெடி பண்ண மாதிரி தான் இதுக்கும். இதுக்கு ரொம்ப தேவையில்லை, கம்மியாக தான். ஏன்னா வந்து இதுக்கு நெக்கு வந்து சின்னது தான், 2 பக்கம் தான் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து கம்மியாகவே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தையல் எட்ஜிலேயே நம்ம அந்த கிராஸ் பீஸ் வந்து அந்த தையல் போட்ட அது வந்து அடியில் போகிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கரெக்டாக அந்த கார்னரு இங்கே கீழே இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு மடிப்பு கொடுங்க. மேலே தேவையில்லை, அதை லைட்டாக அந்த இடத்துல நிப்பாட்டி வளைச்சி கொடுத்திங்கன்னா போதும். அதே கீழே மட்டும் அந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, அங்கே மட்டும் ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுருங்க. இப்போ இந்த கார்னர்கிட்டையில் நிப்பாட்டி திருப்பினிங்கன்னா போதும். அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளிட்ஸு வந்துடும். நம்ம வந்து 2ஆவது தையல் போடும்போது அதை லைட்டாக மடக்கி விட்டு நம்ம தைச்சி விட்டுடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம தையல் போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம தைச்ச மாதிரியே இருக்காது, ரெடிமேடில் வாங்கின ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். கைக்கும் நம்ம அதே மாதிரி பார்டர் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து ஓப்பன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இது வந்து ஓப்பனோடு நான் போட்டிருந்தேன். ஓப்பன் வந்து அவங்களுக்கு அடிக்க தெரியல அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் வந்து ஓப்பனோடு இது நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதுக்கு ஆம்கோலுக்கு நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். ஆம்கோல் பைப் கொடுத்தா அழகாக உருட்டி தைங்க. இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் பைப்பிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுற்றிலும் நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ இன்னொரு தையல் அது மேலேயே போட்டுடலாம். அடையாளப்படுத்திட்டு போடுங்க. ரெடிமேடில் வந்து வர்ற கையெல்லாம் நீங்கள் அடையாளப்படுத்திட்டு தானே தைப்பீங்க, அதே மாதிரி தான் இதுக்கும். இப்போ ஒன்று தையல் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொண்டு வர தையல் வந்து ஓரத்தில் போட்டுக்கோங்க. அடுத்தடுத்து 2 தையல் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பகுதிக்கு நம்ம அடையாளப்படுத்துறதுல நிப்பாட்டிட்டு அடுத்து 2ஆவது தையல் வந்து 1/4 இன்ச்சுக்கு தள்ளி தான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த தையல் வந்து நம்ம போடுறப்ப கொண்டு போய் அந்த நம்ம ஓப்பன் அடிப்போம் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஓப்பன் மடிச்சடிக்கலாம். கரெக்டாக மடிச்சடிங்க.
இப்போ இந்த கீழேருந்து மடிச்சுட்டு போகிறது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாக தான் வரும். சப்போஸ் லைட்டாக சுருக்கமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்துல வந்து ஃப்ளிட்ஸு லைட்டாக அப்படி லூஸ் கொடுத்து நீங்கள் வந்து தைக்கிறப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து அந்த அடியில் உள்ளே கொடுக்குற பீஸை வந்து நல்லா மேலே ஏற்றி வைங்க. கொஞ்சம் மேலே ஏற்றி திருப்பி நம்ம தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டான அளவு வரும். அந்த உள்ளே கொடுக்குற பீஸ் மட்டும் நல்லா கரெக்டாக மேலே ஏற்றி வைங்க. இப்போ கீழே மடிச்சடிச்சிடலாம். உள்ளெல்லாம் அங்கனா கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல லூஸ் கொடுக்கும், இல்லைன்னா வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கலாம் ஓப்பனுக்கு. பாருங்கள், கீழே நம்ம பார்டர் வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ரெடிமேடில் எப்படி இருக்கோம் இதே மாதிரி நம்ம தைச்சிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். அடுத்த ட்ரெஸ் வந்து இதுலேயே வந்து இந்த பட்டன் கொடுத்துருந்தாங்க. இந்த பட்டன்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து பைப்பிங் வச்சு நீட்டாக வந்து இது ரெடிமேடில் வாங்கின மாதிரி நம்ம பண்ண போகிறோம். 5.5 இன்ச் உயரம், நெக்கோட உயரம் 3 இன்ச்சு வந்து அகலம். நான் வந்து ரவுண்ட் நெக் தான் போடுறேன். அதிலே டிசைன் கொடுத்துருக்காங்க. டிசைன் கொடுத்துருந்தாலும் அது அவ்வளோவா நல்லா இல்லை. ப்ளூ கலர் ஃபேண்ட்டு, சரி கொஞ்சம் எடுப்பாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து ஃபேண்ட்டு கிளாத்தில் பைப்பிங் பண்ண போகிறோம். இப்போ அந்த நடுவில் வந்து கேப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்ம சென்டர் அடையாளப்படுத்திட்டு அந்த கோட்டுக்கு இந்த பக்கமே ஒரு தையல் போடுங்க. கோட்டுக்கு இந்த பக்கம் போடுங்க. கோடு வந்து நடுவில் இருக்கணும். இப்போ அதே மாதிரி திருப்பி கொஞ்சம் உள்ள கத்திரிக்கோல் போகிற அளவு மட்டும் கேப் போட்டுட்டு இப்போ திருப்பி அதே மாதிரி ரவுண்டு கொண்டு வந்துடுங்க. இப்போ ரவுண்டு கொண்டு வந்துட்டு நம்ம சுற்றிலும் நெக்கு கட் பண்ணிடலாம். நெக்கு கட் பண்ணிவிட்டு சென்டரில் அடையாளப்படுத்திடுங்க. அதாவது கட் பண்ணி அந்த கார்னரில் லைட்டாக இங்கிட்டும் கட் பண்ணி அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா நெக்கு நல்லா லூஸ் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம திருப்பி அந்த லைட்டாக அந்த கார்னர் வெளியில் வர அளவுக்கு எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு நம்ம எட்ஜிலே தையல் போட்டுடலாம். எட்ஜிலே தையல் போடுங்க. இது வந்து தம்ப்நெயில்ல வந்து வேறு சுடிதார் போடுறது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அது நல்லா கொஞ்சம் டார்க் கலராக இருக்கணுன்றதுக்காக வேறு கலரில் போடுறது. அதனால் வந்துட்டு வெளியில் என்னடா வெள்ளை ஒரு மாதிரி இருக்குது, உள்ள ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து தம்ப்நெயில் பார்த்து தான் நம்ம என்ன தான் நல்ல வீடியோ போட்டாலுமே வந்துட்டு தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ளே வராங்க. அங்கே வெளியில் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்துட்டு நல்லா டார்க்காக ஃபினிஷிங் நீட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. நம்ம என்ன தான் வந்து சூப்பராக வந்து சொல்லி கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து சிலர் வந்து பிடிக்காத மாதிரி சொல்லி கொடுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து அந்த தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ளே வராங்க. அதுக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுனால இப்போ வேறு சுடிதார் போடுறதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போது வந்து அடிப்பக்கம் கொடுத்து பைப்பிங் வச்சிடலாம். இப்போ 1 இன்ச் அளவுக்கு கீழே விட்டுட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் கிராஸ் பீஸில். இப்போ இந்த பக்கமும் நம்ம வந்து தைச்சிடலாம். அந்த வளைவுக்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. இப்போ அப்படியே உருட்டி நம்ம அழகாக பைப்பிங் பண்ணலாம். கயிறு இல்லாமல் நம்ம கயிறு வச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணலாம். நீங்கள் கயிறு வச்சு பழகுனீங்கன்னா நண்டுக்கல் சும்மா மாற்றணும். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலையும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கயிறுனா வந்துட்டு சிங்கிள் பீஸ் தான் இருக்கும். இது வந்து நம்ம 4 பீஸ் உருட்டி தைக்கும்போது அந்த நல்ல பைப்பிங்கும் திக்காக இருக்கும். துணியும் வந்து சீக்கிரம் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். த்ரெட்டு மட்டும் வைக்கிறனால நம்ம கொஞ்சம் 4 அளவில் போட உங்களுக்கு வந்து இந்த கிளாத்து சிங்கிள் கிளாத்துனா விட்டு போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி உருட்டி நல்லா பைப்பிங் பண்ண பழகிக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். த்ரெட்டு வச்சு பழகுனிங்கன்னா நண்டுக்கல் வந்து ஒரு இதுக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். ஏன்னா த்ரெட்டு வச்சு தனியாக ஒரு தையல் போடணும், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் வச்சு தையல் போடணும். அப்போ எல்லாத்துக்குமே நம்ம நண்டுக்கல் மாற்றணும். அதில் வந்து ரிஸ்க்கு. நீங்கள் இந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ ஃபுல்லாக பைப்பிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம உள்ளே வந்து கிளாத்து கொடுத்துடலாம். ஒரு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி 2ஆக மடிச்சிருக்கேன். மேலே மடிச்சு விட்ருக்கேன். இப்போ மேலே நெக்கில் இருந்தே நம்ம வச்சு தைக்கலாம். வச்சு தைச்சிட்டு இந்த கார்னர் அந்த பைப்பிங் கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்பி ஒரு பைப்பிங் மேலே ஒரு பைப்பிங் வைக்கும்போது அடுத்து நீங்கள் தைச்சி திருப்பி வரப்போ வந்து அந்த நண்டுக்கள் வந்து 2ஐயும் சமப்படுத்திடும். ஒன்று மேலே ஒன்று வச்சு கொடுக்கும்போது 2ஐயும் சமப்படுத்திடும். உங்களுக்கு பைப்பிங் வந்து கேப் விழுகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நீட்டாக இருக்குது. இதுக்கு வந்து 2வது தையல் போட்டுடலாம். சுற்றிலுமே வந்து பைப்பிங்க்கு நம்ம 2வது தையல் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம அந்த ட்ரெஸ்ஸிலே கொடுத்த பட்டன் தான் இது. அந்த செட்டு ட்ரெஸ்ஸிலே கொடுத்த பட்டன் தான் இது. அதுவே எடுத்து நான் மறுபடியும் வச்சுட்டேன். இப்போ இது பார்க்க நம்ம ரெடிமேடில் வாங்கின மாதிரி தான் தெரியுது. இப்போ அடுத்த ட்ரெஸ்ஸு பார்க்கலாம். இது வந்து பேண்ட்டு வந்து மெரூன் கலரு. இந்த பூ டிசைன் கொடுத்துருக்காங்க மெரூன் கலரில். அந்த கலரில் தான் நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். இப்போ பானைக்கு வரைஞ்சிக்கலாம். பானைக்கு கட் பண்ணிக்கோங்க. அகலம் வந்து 3 இன்ச்சு, கீழே வந்து நான் வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். கீழே வந்து ரொம்ப அகலம் கொடுக்காதீங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடித்து திருப்பிடலாம். அடித்து திருப்பறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சைடு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோன் வந்துடுச்சு. ஒரு சைடு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துடலாம் அப்படியே. அதாவது உங்களுக்கு எந்த பக்கம் வந்து டிசைன் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. சோத்துக்கை பக்கமாக இல்லை இந்த பக்கமானு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 8 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு போயிட்டு ரிட்டன் திருப்பி வந்துடலாம். அதை வந்து நேராக கட் பண்ணிடுங்க. இந்த பானைக்கு அழகாக நம்ம பைப்பிங் பண்ணி ஒன் சைடாக கொண்டுட்டு வந்துடலாம். ஏன்னா வந்து சென்டரில் வந்து நம்ம பைப்பிங் எதுவும் வைக்க முடியாது, டிசைன் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பூ டிசைன் கொடுத்துருக்கனால நம்ம சென்டரில் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம சைடில் வந்து பைப்பிங் கொடுத்து நம்ம பட்டன் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம திருப்பி எட்ஜிலே தையல் போட்டுடலாம். அந்த பாக்கெழுத்து கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பிடுங்க. இப்போ அழகாக பாக்கெழுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பைப்பிங் வந்து நான் மெரூன் கலரில் கொடுக்குறேன். மெரூன் கலரில் கொடுத்து திருப்பிடலாம். இப்போ கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பி வந்துடுங்க. கீழே வரைக்கும் வந்துட்டு 1.25 இன்ச்சு வச்சு கட் பண்ணி விட்ருங்க. திருப்பி வந்து கீழே இருந்து மேலே போயிடலாம். மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம். பைப்பிங் வச்சு நம்ம இதுக்கு பட்டன் வைக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு இப்படி உருட்டி வைக்க வரலைனாலும் ஒரு ஓரத்தில் நீங்கள் தைச்சி விட்டுட்டு கூட அப்படியே மடக்கி தைச்சி விட்ருங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் லைட்டாக பைப்பிங் வந்து இழுக்காமல் பைப்பிங் பண்ண முடியாது. கிராஸ் பீஸ் வந்து லைட்டாக இழுத்துக்குங்க. ஹெம்மிங்க்கு மட்டும்தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து இழுக்கக்கூடாது. பைப்பிங்க்கு கண்டிப்பாக வந்து கிராஸ் பீஸு இழுத்து தான் கொடுக்கணும். ரொம்பவும் இழுக்கக்கூடாது. ரொம்ப இழுத்தா கழுத்து சுருக்கம் கொடுத்துரும். லைட்டாக இழுத்து விடணும். அந்த கார்னர்ட்டெல்லாம் உள்பக்கமாக கட் பண்ணி விட்டு பைப்பிங் வைங்க. இப்போ வந்து கரெக்டாக நம்ம பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வந்து கிளாத்து கொடுத்துடலாம். 2ஐயும் சேர்த்து தைச்சி விட்ருங்க உள்பக்கம். அப்போ வந்து திருப்பி நம்ம பார்க்கும்போது பைப்பிங் அந்த சமமாக இருக்கும். அந்த 2 பைப்பிங்கும். இப்போ வந்து நம்ம 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு மேலே மடித்து தைச்சிருக்கோம். மடித்து தைச்சிட்டு கீழே வரைக்கும் கொண்டு வந்துடலாம். கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு நிப்பாட்டிட்டு திருப்பி ரிட்டன் போயிடுங்க. இப்போ வந்து 2 பைப்பிங்கை சேர்த்து ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ வந்து நம்ம நண்டுக்கல் வந்து
உங்களுக்கு 2 பைப்பிங்கை சமப்படுத்திடும். கரெக்டாக மார்க் பண்ண அளவுக்கு வருதான்னு பார்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பட்டன் பண்ணிடலாம். நான் ஆரஞ்சு கலரில் பட்டன் கொடுக்குறேன். ஏன்னா மெரூன் கலரில் கொடுத்தா தெரியாது கண்டிப்பாக, அதனால் ஆரஞ்சு கலர் பட்டன் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இன்னொரு தையல் போடுறப்ப அடியில் இருக்க கிளாத்தும் சேர்ந்து உங்களுக்கு தையல் விழுந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சைடாக பாக்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து உயரம் பத்தில் அதே கிளாத்தில் கீழே நான் மடித்து தைச்சிருக்கேன் எக்ஸ்டெண்ட் பண்ணி. இப்போ கைக்கு எல்லாத்துக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதில் 4 சுடிதார் இருக்குது. 4 ஒருத்தவங்களை தான் நம்மளோட சப்ஸ்கிரைபரோடது. இது 4 உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.